நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி மேடையில் பேசின உதயநிதி திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு, ஆபாசமான ஒரு பேச்சை நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக உதயநிதி நேற்று பேசியிருக்காரு. ஸோ உதயநிதி அவருடைய பேச்சுக்கு நேற்று சாயந்தரத்தில் இருந்தே நம்ம இந்திய அளவில் இருந்து ஹிந்தி ஊடகங்கள், தெலுங்கு, இன்னும் எல்லா ஊடகங்கள் நாடு முழுக்க, தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க எல்லா மீடியா, பத்திரிகை எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி இப்படி ஆபாசமாக பேசியிருக்காரு அப்படின்னு நேற்று இந்தியா முழுக்க உதயநிதி அவர் முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசின இந்த விஷயம் எல்லாருமே பயங்கரமாக கண்டனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நேற்று சாயந்தரத்தில் இருந்தே எல்லாருமே உதயநிதி அவருடைய பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ இன்னைக்கு காலையில் விடிந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் அவரை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் இப்போ நம்ம தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி காலையில் இருந்து வெளியாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி உதயநிதி நேற்று நம்ம முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி பொது மேடையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போன உதயநிதி என்னதான் முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி ஆபாசமாக அவர் பேசியிருக்காரு, அருவருக்கத்தக்க பேச்சை அவர் பேசியிருக்காரு. ஸோ இதனால் உதயநிதி அவர் கைதாகிறதுக்கான வாய்ப்பு, இன்றைக்கி கைதாகிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு அதிகரித்து போயிருக்கு. ஸோ அப்படி என்னதான் நேற்று நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நேற்று நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு காவிரி நதிநீருக்காக அவர் போக வேண்டிய ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஸோ தண்ணீரை நாங்கள் திறந்து விட்டுட்டோம், நீங்கள் இப்போதைக்கு வர தேவையில்லை அப்படின்னு கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர் சொன்னதையொட்டி அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு நேற்று ஒரு ஆய்வு ஒன்று நடத்துறதுக்கு அங்கே போயிட்டார். இதே நேரத்தில் திமுக அவங்க தஞ்சாவூரில் முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்கூட்டியே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நேற்று தஞ்சாவூரில் காவிரி நதிநீருக்கான பிரச்சனை, அதே போல் முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அங்கே தஞ்சாவூரில் நேற்று உதயநிதி அவர் தலைமையில் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி தொடர்ச்சியாக கடுமையான ஒரு சில குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறாரு. அதாவது விவசாயிகளுக்கு நீங்கள் காவேரிக்கு பார்க்க போகிறீங்க, இங்கே விவசாயிகளை நீங்கள் பார்க்க வரல, தண்ணீர் கூட அதுவாக தான் வந்துச்சு, நீங்கள் விவசாயிகளுக்காக எதுவும் பண்ணலை அப்படின்னு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிறையா குற்றச்சாட்டுகளை இந்த உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவர் முன்வைக்கிறாரு. ஸோ அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே த்ரிஷா அப்படின்னு த்ரிஷா அவங்களுடைய பெயரை அந்த இடத்துல சொன்ன உடனே அப்போ தான் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த ஆபாச பேச்சு அது ஆரம்பிக்குது. அதாவது எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே மட்டும் தண்ணி வந்துடணும், த்ரிஷா அவங்க வீட்டில் மட்டும் தண்ணி வந்துடணும் அப்படின்னு டபுள் மீனிங் டைலாக்கை அந்த இடத்துல உதயநிதி அவர் பேசுகிறாரு. ஸோ இதை கேட்ட கீழே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே கத்துறாங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் காவிரி நதிநீரை சொன்னேன், காவிரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு அந்த டபுள் மீனிங் டைலாக் இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி காவிரி நதி நீரை சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு டபுள் மீனிங் டைலாக்ல அப்படின்னு இந்த விஷயத்தை இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆபாச பேச்சாளர்களாக இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் பதவியில் இருக்கிற உதயநிதி அவரே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்சியாக திமுக இருக்கே அப்படின்னு எல்லாருமே கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங் ஒரு சில வினாடிகள் இங்கே நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். ஸோ இப்படி திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே ஆபாசமாக பேசுறது இது திமுகவுக்கு புதுசு இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர் நின்றுக்கிட்டா படுத்துக்கிட்டா அப்படின்னு அவர் ஆபாசமாக பேசுனதை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு, என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நானும் ஒரு விலை மாதிரி விட்டுட்டு நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்ன சொல்ற, இதுதானே அதில் என்ன இருக்கு அப்படின்னு. இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது.
நின்னுங்கண்ணா 5 படுத்தா 10ச்சான். அதே போல் எடப்பாடி சசிகலா இவங்க 2 பேரையுமே கூட சேர்த்து வச்சு ஆபாசமாக பேசுனாங்க. மு.க. ஸ்டாலின் அவருமே கூட நரேந்திர மோடி அவர்கள், ஜெயலலிதா இவங்க 2 பேரையுமே கூட சேர்த்து வச்சு ஆபாசமாக அவரும் நோக்கினால் இவரும் நோக்கினார் அப்படிங்கிற மாதிரி ஆபாசமாக பேசியிருந்தாரு. அவளும் நோக்கினாள் அண்ணனும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார் இவரும் போனார். அதுதானே ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ளத்துணர்வு இருக்கிறது என்று நான் 7-8 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். இப்படி திமுக அவங்கள யாரெல்லாம் பிடிக்காதோ, எதிர்க்கட்சியாக ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே முந்தைய காலத்தில் டைரக்டாக ஆபாசமாக பேசி தாக்கி பேசியிருக்காங்க. காது கூசுகிற மாதிரியெல்லாம் ஆபாசமாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவரையுமே த்ரிஷா அவங்க கூட சேர்த்து எங்கே தண்ணி வருதோ இல்லையோ த்ரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவரை இந்த மாதிரி கொச்சையாக ஆபாசமாக பேசியிருக்காரு நேற்று உதயநிதி. ஸோ இதுக்காக நேற்று இரவே பார்த்தீங்கன்னா வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயநிதி முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை அவமானப்படுத்தும் விதமாகவும் ஆபாசமாகவும் பேசியிருக்காரு அப்படின்னு நேற்று பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழக்கின் கீழே இன்றைக்கி காலையில் இருந்து மத்தியானத்துக்குள்ளே உதயநிதி அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம், அதிகபட்சம் கைதும் செய்யப்படலாம் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகளுக்காக பேச போன உதயநிதி அந்த இடத்துல முதலமைச்சர் விஜய் அவருடைய செயல்பாட்டை விமர்சனம் பண்ணிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் அவரை தாக்கி அதையும் தாண்டி ஆபாசமாக தாக்குறது அப்படிங்கிறது உண்மையாகவே யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ முதலமைச்சர் விஜயை பற்றி த்ரிஷா அவங்க கூட சேர்த்து ஆபாசமாக இந்த உதயநிதி அவர் பேசின இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.